எதுக்கு என்னை இங்கே கூட்டோண்ட? ஒரு பொருளை வாங்கினோம்னா அதை திரும்ப கொடுக்கும் போது சாட்சி வச்சுட்டு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் தலைவர் நான் உங்களை கூட்டு வந்துருக்கிறேன். டே, புசூர் போடாம விளக்கமா சொல்லு. சொல்றேன். இது அம்மன் தாலி. இவ கொடுத்தா சின்ன வயசுல அகிலா கழுத்துல கட்டுறா சின்ராசுன்னு உத்தரவு போட்டா. நானும் கட்டினேன். அகிலா எனக்கு தான் கனவெல்லாம் கண்டேன். எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டா. அதான் அவ கொடுத்த தாலி அவகிட்டே திரும்ப கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் என்ன சாட்சி இதுல இருக்கு தலைவா? இந்த தாலிய அகிலா கழுத்துல கட்டுறா சின்ராசுன்னு சொன்னவ இவ சொன்னாலா இல்லையா? சொன்ன தலைவா. இன்னைக்கு பேச்சு மாறிட்டா. இன்னைக்கு நான் என் தாலி திரும்ப கொடுத்துட்டு போவேன். எப்படா கொடுத்தேன்னு புரட்டி பேசினாலும் பேசுவான். பேசுவா இல்லையா? பேசுவா. அதுக்குதான் சாமிக்கே சாட்சியா இருக்கிறதுக்காக தலைவர் உங்களை கூட்டு வந்துருக்கிறேன். என்ன என்ன பாக்குற? வர வச்சுக்க. நீ கொடுத்த உன்னோட தாலிய இனிமே நான் நம்ப போறது உன்னோட கருணையை இல்ல, என்னோட கதிரருவாள. எனக்கு கிடைக்காத அந்த அகிலா இனிமே அவனோடையும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. எனக்கும் ஒரு நேரம் வரும். அப்போ காட்டுறேன் அந்த ஜீவாவுக்கு இந்த சின்ராசு யாருன்னு. சுண்டராஜ, இப்பதான் ஜெயிலேருந்து வெளியில வந்திருக்கா. மறுபடியும் ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. இப்பெல்லாம் விஐபிங்க உள்ள போனாலே அவ்வளவு சாதாரணமாக வெளியில வர முடியல. கரும வீரனை இந்த காதல் கரைக்கக்கூடாதுப்பா. நம்ம தொழிலுக்கெல்லாம் இந்த காதல் ஒட்டு வராதுடா. அதுக்கெல்லாம் மனசு வேற மாதிரி இருக்கணும். என்ன பாரு, நீங்க எப்பயாவது காதலிச்சிருக்கீங்களா தலைவா? இல்ல. அதான் அதான் காதலிச்சிடாதீங்க. பொம்பளைங்களை நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாது. வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு விஷால் இப்பதான் போன் பண்ணி சொன்னா. உள்ள வாங்க. வாமா, உட்காருப்பா, உட்காருமா. இதான் புது பொண்டாட்டி, பேர் அகிலா. எல்லா விஷயத்தையும் விஸ்வா சொன்னா. சினிமால வர்ற மாதிரியே இருந்தது. வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கல்ல? கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்காம எப்படி? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அகிலாவுக்கு என்ன குறைச்சல்? மூக்கு முடியுமா லட்சணமா தானே இருக்கா. படிச்சிருக்கா வேற. அம்மா, விஷாலுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வைங்க. அதுக்காக தான்ப்பா நானும் காத்துட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல இடமா அமையவே மாட்டேங்குது. விஷால் தான். டேய், என்னடா செங்கல வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்ட? என்னது, ஆபீஸ்ல இருக்கியா? நீ எப்ப வந்து நம்ம எப்ப பார்ட்டிக்கு போறது?
இதான் பார்ட்டி தர லட்சணமா? இது ஹோட்டலுக்கு நேரம் வந்துடுறியா? என்னடா அது? சரி நாங்க வந்துடுறோம். யார் போன்ல? விஷால் தான் கூப்பிட்டான், நேரம் ஹோட்டலுக்கு வர சொல்றான். ஓ அம்மா நான் கிளம்புறேம்மா. என்னப்பா வந்ததும் வராதமா கிளம்புறேங்கிறீங்க? ஆமாம்மா, விஷால் நேரம் ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஐயோ, உங்க 2 பேருக்கும் என் கையில சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னம்மா, இன்னும் நாளைக்கு உங்க சமையல வந்து சாப்பிட்றோம். சரி. அகிலா, நீதான் சமைக்கணும் அன்னைக்கு. அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா நான் சமைச்சு போடுறேன். ஐயோ, ஏமா அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்க? என்ன கிண்டல் பண்றீங்களா? சும்மா சொன்னேன், அன்னைக்கு நானே சமைக்கிறேன். சரி நாங்க வரோமா? சரி வரமா. ஹலோ, நான் ஜீவாவோட அம்மா பேசுறேன். நான் விஷால் அம்மா தான் பேசுறேன். சொல்லுங்க. என் மருமகளும் ஜீவாவும் அங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க ரிட்டர்ன்ல வரப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லணும். அது சொல்லான்னு தான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஐயோ, அவங்க இப்பதான் புறப்பட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அப்படியா? நான் மொபைல்ல ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதான் லேண்ட்லைன்ல பண்ணேன். சரி, மொபைல்லே திருப்பி ட்ரை பண்ணிக்கிறேன். உங்க மருமக ரொம்ப அழகா இருக்கா. என் கண்ணே பட்டிருக்கோம். வீட்டுக்கு வந்ததை சுத்தி போடுங்க. தேங்க்ஸ்மா. எல்லாம் அவன் சாய்ஸ் தான். மக கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் இவனுக்கு பார்க்கலான்னு இருந்தோம். அதுக்குள்ள அவனே முந்திக்கிட்டான். சரி, இதுவும் ஒரு நாள் நடக்க வேண்டியது தானே. அவன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நிஜமாவே இந்த விஷயத்துல உங்களை ரொம்ப பாராட்டணுமா? ஏங்க என்ன அப்படி கேட்டுட்டீங்க? உங்களோட அந்தஸ்து என்ன, அவங்களோட வாழ்க்கை தராதரம் என்ன? நீங்க காலேஜ் ப்ரொஃபசர், உங்க வீட்டுக்காரர் பேங்க் மேனேஜர், அந்த பொண்ணோட அப்பா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அவங்க அம்மா உங்க வீட்டுல வேலை செய்யற அண்ணம்மா. இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த பொண்ணை மருமகளை ஏத்துட்டு இருக்கீங்களே, நிஜமாவே உங்களை ரொம்ப பாராட்டணும். என்ன லேட் ஆயிடுச்சா தூக்குறதா? இல்ல. நில்லுங்க. யாருடா இவ? எந்த குடும்பத்தை சேர்ந்தவ? இவங்க அப்பா என்ன செய்யறாரு? அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? சொல்லுடா. ஏண்டா, உனக்கு லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆட்டக்காரன் பொண்ணு தான் கிடைச்சாளா? இந்த அண்ணம்மா ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வீட்டை பெருக்கி தொடச்சு 10 பாத்திரம் தேய்க்கிற வேலைக்காரிய என் சம்மந்தி ஆக்கி தொலைச்சிட்டேடா படுபாவி. ஜீவா, அப்பா எனக்கு வந்து அந்த இட்லி குடும்பத்து சம்பந்தத்தையே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி ஒத்துப்பாரு ஜீவா? போச்சு, இந்த குடும்பத்தோட கௌரவ மரியாதை எல்லாமே போச்சு. நீ ஏன் கத்தி கத்தி உடம்பு கெடுத்துக்கிற? எப்படிமா இந்த கன்றாவியெல்லாம் சகிச்சுக்க சொல்ற? இவன் பண்ண காரியத்தினால நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அவருக்கும் எனக்கும் என்னமா மரியாதை இருக்கும்? டேய், எவ்வளவு பெரிய வரன்லாம் வந்துடுறா. எல்லாத்தையும் வேண்டாம்னு தள்ளி வச்சோம்ல. கவிதாக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் விஷயத்தை பத்தி யோசிக்கலாம்னு நினைச்சோம்ல. ஏன்டா இப்படி பண்ண? அவங்க எல்லாம் என்ன பார்த்து காரை துப்பி சிரிப்பாங்கடா. அந்த மாதிரி மூஞ்சில கரிய பூசிட்ட. ஏண்டா இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கே, ஒண்ணும் தெரியாத மாதிரி? இப்படி அம்மா மனசு நோக அடிக்கிறது. ஏமா, நீ படிச்சவ தானே, உனக்காக தெரிய வேண்டாமா உனக்கு ஏத்த இடம் இது இல்லைன்னு? பாட்டி, எது கேட்கறதுனால என்ன கேளுங்க, அவளை கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்டா கேட்க கூடாது? நீ தப்பு பண்ணுவ, ஆனா நாங்க எதுவும் கேட்க கூடாதுல்ல? இவ்வளவு வருஷம் உன்னை தூக்கி வளர்த்த எங்களை விட நேத்து வந்த எவ்வளவு ஒருத்தி அவ உனக்கு திடீர்னு பெருசா போயிட்டால. கல்யாணம் ஆறு வரைக்கும் தாண்டா அம்மா அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்க. கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படியே அப்படியே தூக்கி பாதாளத்துல போட்டுருவீங்க. இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் ஒண்ணுதான்டா. நீ சொல்றது புரியுதுமா? உங்க குடும்பம் நம்ம குடும்ப அந்தஸ்தோட குறைச்சல்தான். அப்ப ஏன்டா பண்ணிக்கிட்ட? எங்களுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா, அவ நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில இருக்கா, என்ன புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கா, எனக்கு சூட்டபிளா தெரியல. உனக்கு மட்டும் சூட்டபிளா இருந்தா போதாதுடா. எப்படி போதும்? இந்த வீட்டுக்கு, குடும்ப பாரம்பரியத்துக்கு, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு நானத்துக்கும் சூட்டபிளா இருக்கணும்டா. இல்லாட்ட இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு என்னடா மரியாதை சொல்லு? நாங்க சேர்த்து விடுற ஸ்கூல்ல போய் படிப்பீங்க, காலேஜுக்கும் அழகா போயிட்டு வருவீங்க. ஆனா பொண்டாட்டின்னு வரும்போது மட்டும் அது எப்படிடா நீங்களே செலக்ட் பண்ணிடுவீங்க? என்னடா நியாயம் அது? அம்மா, சிவ கூட வாழ போறது நாமா, நீங்க இல்ல. சரிப்பா, ஓகே ஓகே சார்.
எனக்கு இது தெரியாம போச்சுடா. அவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழு. நீ இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசுறேன்னா எனக்கு மரியாதை இல்லை. நீ நல்லா இரு, நல்லா இருக்கு சார், நல்லா இருங்க. வாடி, இவன் முன்னாடி எதுக்கு நிக்கிற? என்ன ஜீவா இது? என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? இவர் செல்லம் எதிர்பார்த்து தானே நான் இருக்கேன். வா. சொல்லு விஷால், என்ன விஷயம்? ஆமாடா, அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல விடுறா, இதுக்கு எதுக்கு சாரி கேட்குற? என்னைக்கா இருந்தாலும் அம்மாவுக்கு தெரிய வேண்டிய விஷயம். உங்க அம்மா மூலியமா தெரிஞ்சிருக்கா, அவ்வளோதான். அகிலா தான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லைடா, எனக்கு மூட் அவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். தேங்க்ஸ்டா. சரி, எல்லாத்தையும் விட்டுதில்ல. நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோமா? கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோமா? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்க அம்மாக்கு என்னங்க அவ்வளவு கோவம் வருது? அவங்க எப்பவுமே இப்படிதானா? தாங்காதுடா சாமி. கொஞ்சம் கௌரவம் அந்தஸ்து பார்ப்பாங்க, மற்றபடி ரொம்ப நல்லவங்க. இன்னும் உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தா ஒரு பெரிய கூத்து இருக்குல்ல? கடவுளே, அதான் நான் இருக்கேன்ல. அங்க அம்மா அப்பா பகச்சுக்கிட்டாச்சு, இங்க டோட்டல் ஃபேமிலி பகச்சுக்கிட்டாச்சு. அகிலா, தில் இல்லைன்னா காதலி கூடாது. முதல்ல கத்திக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் முணுமுணுப்பாங்க, அப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. செல்ல அர்த்தத்துல இது மாதிரி இருக்கிறதா. கவிதா என் பக்கம் பேசுறாளா இல்ல அவங்க பக்கம் பேசுறாளான்னு புரிய மாட்டேங்குதுங்க. என்ன ஒரு டைம் ஒரு மாதிரி பேசுறா? நல்லவளானாலும் நாத்தனார். இன்னொரு விஷயம் தெரியுமா? பாட்டி அம்மாக்கு நல்லா ஏத்தி விடுறாங்க. ஆமாமா, எங்க அப்பாவுக்கும் பாட்டிக்குமே ஒத்தே வராது. மாப்பிள்ள மாமியார் மோதலா, அதுவும் இந்த வயசுல. சூப்பர் குடும்பம். இதுல நான் வந்து மாட்டேன் பாருங்க. சம்பந்திமா, என்ன எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் தானே? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என் பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா. உட்காந்து பேசலாமே சம்பந்திமா. நீங்களும் உட்காரலாமே சம்பந்திமா. பரவாயில்லம்மா. 2 சம்பந்தியில ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் நின்னுட்டே இருந்தா நல்லாவா இருக்கும் சம்பந்திமா? உட்காருங்க. சரி, அப்ப நானும் நிக்கிறேன். ஐயோ வேணாம்மா, நீங்க உட்காருங்க. இப்படி ஒரு ஆசை மனசுல இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே சம்பந்திமா. எங்க வீட்டுல சம்பந்தம் வைக்கணும்னு ஆசை இல்ல? ஐயோ அம்மா, என்ன 2 அடி வேணாலும் அடிச்சிடுங்க, ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. உங்க மனசு வலிக்கிற மாதிரி என் மனசும் வலிக்குது சம்பந்திமா. ஆனா என்ன செய்ய, அதான் உங்களை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். என் காலேஜ்ல எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல இடமா அமைஞ்சிருக்கு கமலாமான்னு. உங்க கார் எங்கேயாவது ரிப்பேர் ஆனா நீங்க சம்பந்தியோட ஆட்டோலயே போலான்னு வயிறெறிஞ்சு சொன்னாங்க. எங்களுக்கு ஏற்பட இருந்த அனாவசிய தடபுடல் கல்யாண செலவெல்லாம் நீங்க மிச்சப்படுத்தி கொடுத்துட்டீங்களாம். சம்பந்தி அம்மாக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா தோணுச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னம்மா இப்படி குத்தி குத்தி பேசுறீங்க? என் பொண்ணு உங்க பையனை விரும்புறேன்னு தெரிஞ்ச உடனே இந்த பெரிய இடத்து சங்கத்தெல்லாம் நமக்கு வேணாம், சரிப்பட்டு வராது, விட்டுருன்னு நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அதே மாரி இதெல்லாம் நடந்து போச்சு. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கு தான் விருப்பம் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.
நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் உங்க பொண்ணு என் பையனை காதலிச்சதோட நிறுத்திட்டு இருக்கணும். இப்படி திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு என் பையனை தூண்டி விட்டு இருக்க கூடாது. என் வீட்டுக்கார் வேற ஊர்ல இல்ல. அவர் வந்தா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ தெரியல. என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்துங்க. இதை தவிர இந்த விஷயத்துல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதும்மா. இந்த வாழ போன ஜீவாக்கு புத்தி ஏன் இப்படி எல்லாம் போச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச ஜீவா இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு என் குடும்பத்துல யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கெல்லாம் அவஸ்தைப்படதான் போறான். அவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக உங்க பொண்ணு அவஸ்தைப்பட போறான். சார், யாருப்பா, என்ன விஷயம்? ஜீவா சார் வந்திருக்காரு, கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மாலை வாங்கி போட சொல்றியா? இல்ல சார், அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்து வீட்ல விட சொன்னாரு. சாவி கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது, போப்பா. சார், வண்டி சாவி கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். அப்படியே சொன்னாரு. யாரா வண்டி சாவி கொடுக்க மாட்டேன்னு? சாவி கொடுக்கலன்னு வண்டி மீன்பாடி வண்டியில தூக்கி போட்டு வாடா. ஓகே சார். யாராவது வண்டி மேல கை வச்சா வாழ்க்கை பூரா ஒத்த கையோட அறைய வேண்டி இருக்கும். இது அகில வண்டி தானே மாமா? இந்த பாருங்க, மாமான்னு கூப்பிடுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நமக்குள்ள எந்த ஒட்டு உறவும் கிடையாதுன்னு. சாரி சார், அப்படி கூப்பிட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏதோ அகிலா ஒரு ஆசையான வண்டி, சென்டிமெண்டான வண்டின்னு சொன்னா, அதான் நான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அட வேண்டான்னு சொல்றேன், திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்களா சார்?